ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி அதற்கு முன்பாக புத்தாண்டாக பரபவ ஆண்டு வருகிறது. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள் 1/6/2026. குரு பகவான் யார்? தேவகுரு, பிரகஸ்பதி, அஷ்டமாசிதிகளுக்கு அதிபதி. தங்கம், கோமேதகம், வைரம், வைடூரியம், ரத்னம், மாணிக்கம், முத்து இது போன்ற ஆபரணங்களுக்கு அதிபதி. குழந்தை மழலை செல்வங்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். ஆக இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள். 12 ஆண்டுகள் 12 கட்டங்களை சுற்றிவிட்டு 12வது ஆண்டாக கடகத்திற்கு வருகிறார். குரு பகவான் கடகத்திற்கு வந்தால் என்ன? குரு உச்சம் பெறக்கூடிய இடமே அதுதான். ஆகவே அங்கு வருகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் பல வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வாரி வாரி வழங்க வருகிறார்கள். மீனராசி நேயர்களே, உத்தரகாரகன் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி நேயர்களுக்கு பரபவ ஆண்டின் தமிழ் புத்தாண்டின் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜென்மத்தில் அந்த குரு பகவான் இருக்கிறதுனால எது எடுத்தாலும் தாமதமாகும், தள்ளி போகும், தடங்களாக இருக்கும், மனசு அலைச்சலாக இருக்கும், வேதனையாக இருக்கும். என்ன இப்படி இருக்குன்னு இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு வேலைகள் இழுத்துக்கிட்டே போகும். போனாலும் கூட குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள் குறையும், ஏறும், குறையும், ஏறும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணமோ, என்ன பண்ணுறது, ஆலய தரிசனம் செல்லலாமா அப்படின்னு கூட எண்ணங்கள் வரும். தீர்த்த யாத்திரைகள் நிறைய கைகூடி வரும். சுற்றுலா ஸ்தலங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்களை உச்ச குரு உங்களை ராசிநாதனையே பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. அதெல்லாம் ஒரு சிறப்பு தான். ஆக நீங்கள் அடிக்கடி அந்த வேலை போல நினச்சி உங்களை பற்றியே நீங்கள் நிறைய கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாணவர்கள் எல்லாருமே கடுமையாக உழைச்சி பார்த்தீங்கன்னாக்கா சலிப்பு தான் மிச்சமாகும். இதில் மீனராசி நேயர்கள் நிறைய பேர்களுக்கு மனம் சோர்வாக தோண்டு போகும். யாராவது எதனா ஒரு ஆறுதல் சொன்னாலும் போயா, என்னையா ஆண்டவன், என்னையா கடவுள், என்னையா போயா, நல்லது நினைக்கிறலாம் கெட்டு போகலாம், கெட்டது செய்யலாம் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சலிப்பு, வெறுப்பு இதெல்லாம் காரணம் ராசிநாதன் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறான். அதே நேரத்தில் அந்த ராசியில் மீன ராசியில் உட்காந்துக்கிற 7 சனியில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு சில தடங்கள் இருக்கும். சுற்றுலாக்கள் நிறைய போகும்போது ஆலய தரிசனங்கள் சாப விமோசனமாக இருக்கலாம். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு நிறைஞ்சி நிற்குது. குரு பகவான் அந்த ராசிநாதனாக இருக்கிறதுனால அவரே உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தன்னுடைய 5வது பார்வையாக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை பார்க்குறாரு. அது உங்களுக்கு 9வது இடம். தாமதமான ஒரு முயற்சிகள் கூட அந்த குரு பார்வையின் காரணமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இழுத்து வந்த ஒரு வேலை கூட சட்டுன்னு முடியும். பல இல்லங்களில் திருமணங்கள் நடக்கும். கருவுற்ற பெண்கள் இருந்தால் நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம். மற்றும் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சி ததும்பி வரும். காரியம் நடக்கும், தள்ளி போகும், கவலைப்படாதீங்க. தள்ளி போனால் கூட உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஏன்னா குரு பகவான் அருள் கடாட்சம் நிறைஞ்சு நிற்குது உங்களுக்கு. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க. மீனராசிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக வரதான் போகுது. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். அருகே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய தரிசனங்கள் உங்களுக்கு சிறப்பளிக்கும். அறுபடை வீடு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆக முருக சோசனம், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள். மிகவும் மனசுக்கு ரம்மியமாக இருக்கும். உங்கள் இல்லத்தில் புது வரவுகள் கண்டிப்பாக அவங்களுக்கு குருவாயூரப்பனும் மற்ற மாரியம்மா இது போன்ற ஒரு பிள்ளை செல்வங்களை வீட்டில் அமையும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லை மீறி போகும். ஆக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். நீங்கள் நினைத்தது நடக்கும். மீனராசி நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் சற்று தள்ளி போனாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.